நம்ம இலக்கியாவும், கௌதமும் என்ன நோக்கத்துல இப்படி சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னே இன்னமும் ஒண்ணுமே விளங்கல. ஏன்னா, இந்த இடத்துல நம்ம பிரியாவ எதுக்காக ஏற்பாடு பண்ண அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கௌதம் அழகா எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொன்னாரு. பட் இருந்தாலும் இப்போ நம்ம சானல் கூட சேர்ந்து நம்ம பிரியாவ பத்தி நல்லா அதாவது நல்ல வகையில கார்த்திக் கிட்ட சொல்றது மட்டும் இல்லாம, அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம கார்த்திக்கும், பிரியாவுக்கும் உண்மையிலேயே கல்யாணம் நடக்கணும் அப்படின்ற மாரி சொல்ற மாரியே பேசிட்டு இருக்காங்க. இத கேட்க கேட்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா தான் இருந்துட்டு இருந்துச்சு. இந்த மாரி இருக்க சமயத்துல நம்ம கார்த்திக் இப்போ நம்ம பிரியாவ தனியா பார்த்து பேசணும் அப்படின்றதுக்காக அந்த எஸ்ஜி ரெஸ்டாரண்ட்க்கு வர சொல்லியிருக்காங்க. அதாவது அதுக்கு பிளான் போட்டு குடுத்ததே வேற யாரும் கிடையாது. நம்ம அ இலக்கியா தான் பிளான் போட்டு குடுத்தாங்க. எங்க எப்படி குடுக்குறது அப்படின்ற மாரி கேட்கும்போது, இந்த மாரி தான் எஸ்ஜி ரெஸ்டாரண்ட்கள்ல அதாவது லவ்வர்ஸுக்காக அந்த ரெஸ்டாரண்ட் ஒரு சத்திரமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி இப்படின்ற மாரி சொல்லி, இப்போ அங்க போக சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம கார்த்திக்கும் அந்த ரெஸ்டாரண்ட்க்கு வந்துருங்க. அங்க நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லி, கொஞ்சம் லேட்டான்னு சொல்லிட்டு கடைசில நைட்டே ஆக்கிட்டாங்க. கடைசில நம்ம பிரியாவும், கார்த்திக்கும் அந்த இடத்துல உட்கார்ந்து ரொம்பவே நல்லா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கௌதமும், இலக்கியா இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு, அடுத்த டேபிள்ல புக் பண்ணி, அங்க இப்போ உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதாவது நம்ம பிரியாவும், அதுக்கப்புறம் கார்த்திக்கும் எந்த அளவுக்கு போறாங்க, அதாவது எவ்வளோ நம்ம கார்த்திக் பிரியாவ லவ் பண்றான் அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவும், இங்க எல்லாமே கரெக்ட்டா போதா இல்லையா அப்படின்றத பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஆனா அத விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி இது எல்லாத்தையுமே பார்க்கணும். அதுதான் உண்மையிலேயே எல்லாத்த விட ஒரு முக்கியமான விஷயம் அப்டின்னே சொல்லலாம். சரி இப்படியெல்லாம் போயிட்டு இருக்க சமயத்துல, அடுத்ததா நம்ம கார்த்திக் பிரியா கிட்ட ஃபோன குடுத்துறாங்க. பிரியா கார்த்திக் கிட்ட ஃபோன குடுத்துறாங்க. அங்கேயே இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, கடைசியில ஐஸ்கிரீம்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. "பிரியா நீங்க சாப்பிடுங்க. இந்த ஐஸ்கிரீம் இதுல இந்த ரெஸ்டாரண்ட்ல ரொம்ப சூப்பரா இருக்கும்." அப்படின்ற மாரி சொல்லி ஒரு ஐஸ்கிரீம ஆர்டர் பண்றாங்க. அத சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, திடீர்னு பார்த்தா நம்ம பிரியாவுக்கு சாப்பிட தெரியல போல. பச்சை குழந்தை, சின்ன குழந்தை இல்லையா? அதனால வாய்க்கு பக்கத்தால அலிப்பிக்க ஆரம்பிச்சுறாங்க. உடனே நம்ம கார்த்திக் "இது தான்டா சான்ஸ்" அப்படின்ற மாரி சொல்லி, அத துடைக்கிற மாரியே ஒரு ஆக்ஷன குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் "ஐய்யய்யோ! இந்த மாரி ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்கலையே!" அது மட்டும் இல்லாம நம்ம இலக்கியாவ பார்க்குறாங்க. இலக்கியா அதே ஐஸ்கிரீம நம்ம 2 பேரும் ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணாம, ஒரே ஒரு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி 2 பேர் சாப்பிடுறோம். அப்படின்ற மாரி சொல்லி ரொம்ப சந்தோஷமா நம்ம கௌதம் பேசிட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே சூப்பரான ஒரு விஷயம். நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம அ கார்த்திக்கும், பிரியாவும் இவ்ளோ அந்யோன்யமா இருக்கிறத பார்த்து இவங்க பொறாமையே படுறாங்க. பட் இருந்தாலும் இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு? கொஞ்ச நாளைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு கொஞ்சம் ஃபீலும் பண்றாங்க. சரி ஓகே. இங்க எல்லாமே நல்லபடியா முடிஞ்சுச்சு. கண்டிப்பா கார்த்திக்கும், பிரியாவும் லவ் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த போயிட்டு ஜானகி கிட்ட சொல்றாங்க நம்ம இலக்கியா. ஆனா அத விட ஒரு அதிர்ச்சியான விஷயம் நம்ம இலக்கியா கிட்ட இருக்கு அப்படின்றது நம்ம ஜானகிக்கு தெரியாம போயிடுச்சு. அதையே சொல்லி பயங்கரமா அதிர்ச்சிய உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.